ஒரு பசுமையான அழகான காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த காட்டில் லியோ என்ற ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அவன் மிகவும் பலவானாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக சோம்பேறி. தினமும் பெரிய மரத்தின் கீழ் படுத்துக்கொண்டு, நான் ராஜா, யாராவது வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வா என்று கர்ஜித்து மற்ற மிருகங்களை வேலைக்கு தள்ளுவான். இதனால் எல்லா மிருகங்களும் சோர்ந்து மனதில் வருத்தத்துடன் இப்படி எவ்வளவு நாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ருபி என்ற ஒரு சிறிய புத்திசாலி முயல் ஒரு திட்டம் போட்டது. இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் என்று முடிவு செய்தது. மறுநாள் ருபி தான் சிங்கத்துக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டிய நாள். ஆனால் அவள் அவசரப்படாமல் மெதுவாக நடந்தாள். வழியிலே ஓய்வெடுத்தாள், கொஞ்சம் தூங்கினாள். அதனால் மிகவும் தாமதமாக சிங்கம் இருக்கும் இடத்துக்கு வந்தாள். அதற்குள் பசியால் கோபம் வந்த லியோ, ஏன் இவ்வளவு லேட் என்று கத்தினான். அதற்கு ருபி பயந்தது போல நடித்து, ஐயோ ராஜா, நான் சீக்கிரம் வர முயற்சித்தேன், ஆனா வழியில ஒரு வேற சிங்கம் என்னை நிறுத்திச்சு என்று சொன்னாள். இதை கேட்டவுடன் லியோ கோபத்தில் எழுந்து, என் காட்டுல வேற சிங்கமா? எங்கே அது? உடனே காட்டு என்று கத்தினான். ருபி அமைதியாக அவனை காட்டுக்குள் இருக்கும் ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றாள். கிணற்றை காட்டி, அது உள்ளே இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது என்றாள். லியோ உள்ளே பார்த்தான். அதில் தன் பிரதிபலிப்பு தெரிந்தது. அதை வேறு சிங்கம் என்று நினைத்தான். அவன் கர்ஜித்தான். எதிரொலியும் திரும்ப கர்ஜித்தது. என்னை போல கத்திரியா என்று இன்னும் கோபமடைந்த லியோ யோசிக்காமல் நேராக கிணற்றுக்குள் குதித்தான். பெரிய சப்தத்துடன் தண்ணீர் பீரிட்டது. அவன் வெளியே வர முயற்சி செய்து சிரமப்பட்ட போதுதான் உண்மை புரிந்தது. அது வேறு சிங்கமில்லை, தன் பிரதிபலிப்புதான். இதற்குள் ருபி சந்தோஷமாக அங்கிருந்து தப்பிச்சு போய்விட்டாள். அந்த நாளிலிருந்து லியோ தன் தவறை உணர்ந்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு தானாகவே வேட்டை செய்து சாப்பிட ஆரம்பித்தான். மற்ற மிருகங்களும் அமைதியாக பயமின்றி வாழ ஆரம்பித்தன. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், வலிமையை விட புத்திசாலித்தனம் பெரியது. சோம்பேறித்தனம் நம்மை சிக்கலில் இட்டுவிடும். யோசித்து செயல்பட்டால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும்.